வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ராகி மாவில் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சூடான தண்ணி ஊற்றி கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் பொட்டுக்கடலை, 4 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் உலர் திராட்சை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் 1/4 கப் வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லம் கரைஞ்சதும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா காஞ்சதும் 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பொட்டுக்கடலை, முந்திரி, திராட்சைலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் ஊற்றி பூர்ணம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம நார்மலாக எப்படி அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுட்டு உள்ள பூர்ணத்தை வச்சு கேப் இல்லாமல் மடித்து ரெடி பண்ணி அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடானதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டு நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டை அதில் சேர்த்து விட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சுவையான ராகி மாவு பூரண கொழுக்கட்டை ரெடி.